இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயை வச்சு நல்ல காரசாரமான காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். ஏற்கனவே நம்ம சேனலில் மசாலா வறுத்தரைச்சி ரெடி பண்ண சுண்டைக்காய் காரக்குழம்பு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த காரக்குழம்பு அந்த மாதிரி மசாலா வறுத்து அரைக்காமல் ரொம்ப ஈஸியாக உடனே செய்கிற மாதிரி இருக்கும். வாங்க இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பை இப்போ நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த காரக்குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து சுத்தம் பண்ண சுண்டைக்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கீறி நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுப்போம். இல்லைன்னா அந்த சுண்டைக்காய் வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கீரியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு உரலில் போட்டு தட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இந்த காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுப்போம். வெந்தயம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கலாம். கூடவே அதே அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா அதை 2ஆக கீறி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டும் எண்ணெயில் வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கணும். சுண்டைக்காய் சேர்த்து அந்த சுண்டைக்காயோட கலர் நல்லா மாறி வரணும். அது வரைக்கும் இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த மாதிரி சுண்டைக்காயை வதக்கணுன்னா தான் சுண்டைக்காயோட தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய் நல்ல கலர் மாதிரி இந்த மாதிரி வெளிரி வரணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம 2 தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். இப்போ தக்காளி வந்து எண்ணெயில் நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் எண்ணெயில் வந்து தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணி வந்து இதில் ஊற்றி எடுத்துக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்து அதை இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து சாம்பார் பொடியை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி விட்டுக்கிறேன். அந்த மாதிரி விடும்போது அந்த சாம்பார் பொடி குழம்புல வந்து கட்டிவிடாமல் இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனேயே அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வெல்லம் சேர்த்தோம்னா அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சுண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே நல்லா வெந்து வந்துடும். அதனால் தனியாக அதை வேகணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பை நம்ம 2 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.